ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிளகு தக்காளி கீரையில் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 150 பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். இது கூட 3 தக்காளி, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா வச்சுக்கணும். இப்போ குக்கரில் பாசிப்பருப்பை கன்வெர்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சீரகம், பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நாங்கள் 1 முடி மிளகு தக்காளி கீரை எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, மிளகா வத்தல் தான் போட்டு தாளித்து அதை கொட்டிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் போட்டும்போது 3 விசில் விட்டு எடுத்திங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும். இது குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் நெய் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.